அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய பாடத்தலைப்பு புத்தக கடையில். புத்தகம், கிதாப், புஸ்தக், இந்த ரெண்டு தெரியும். இன்னொன்னு இருக்கு, பஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய பாடத்தலைப்பு கிதாப் கி துக்கான் மே, கிதாப் கி துக்கான் மே, புஸ்தக் கி துக்கான் மே. சரி, பாடத்துக்கு போலாம். சார், இங்க புத்தக கடை எங்க இருக்கு? இதெல்லாம் வந்ததே உங்களுக்கு வருது. இது காய்கறி கடை எங்க இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான ஒரு இது. சரிங்களா? ஜி, யஹா கிதாப் கி துக்கான் கஹா ஹை? புத்தக கடை அந்த இடதுபுற சந்தில் இருக்கு. கிதாப் கி துக்கான் दाई ओर की गली में, दाई ओर की गली में है. இப்போ இதே புத்தக கடை அந்த மூலையில இருக்கு, போய் பாருங்க. அந்த முனையில போய் போங்க. அந்த முனையில் உஸ் கோனே மேனா முனையில், அந்த தெருமுனையில்னா கலி கே கோனே மே, கோனா முனை. பென்சில் முனை அது வேற, கத்தி முனை அது வேற. அது வந்து ஷார்ப்பா இருக்கும், தேஜ், சரியா, ரஃப்தார். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கிதாப் கி துக்கான் வக் தாயி ஓர் கி கலி மே है. புத்தக கடை அந்த இடதுபுற, தாயி ஓர்னா வலதுபுறம், சரியா. இங்க இடதுபுறம் பாயி ஓர், தப்பா எழுதியிருக்கு. बाई ओर की गली में है. ठीक है जी, बहुत धन्यवाद. சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ புத்தக கடைக்கு போறீங்க. சார், எனக்கு கணக்கு எழுதுற அக்கௌண்ட் புக் வேணும் சார். இது எப்படி கேட்பீங்க? முஜே खाता, खाताना சாப்பிட ஒன்று இருக்கு, இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கணக்கு, புத்தகம், खाता लिखने का किताब, खाता खोलो, அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கவுண்ட்ஸ் எழுதுற புத்தகம், खाता का किताब. பேங்க்ல போயிட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு வைங்களேன். मुझे एक खाता खोलना है, मुझे एक खाता खोलना है, उसके लिए एक आवेदन पत्र दीजिए. இது பேங்க்ல போய் கேட்பீங்க. ஸோ இந்த புத்தக கடையில் போயிட்டு பல விதமான புத்தகங்கள் இருக்கும். ஸோ புத்தக கடைக்காரர் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. सर, आपको कौन सा किताब चाहिए? सर, मुझे इतिहास का किताब चाहिए. इतिहास ना वरलार, इतिहास का यहाँ बहुत सारे इतिहास के किताब हैं. आपको कौन सा किताब चाहिए? உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டும்? कौन सा किताब चाहिए? मुझे इतिहास का किताब चाहिए. अच्छा सर, इतिहास का किताब चाहिए, ओके. அப்போ இந்த இடத்துல தலைப்பு சொன்னா தானே புத்தகத்தோட பேர் தான் சொல்லணும்ல. अच्छा, किताब का नाम बताइए. इस किताब का नाम बताइए जी. गांधी जी की कथा, गांधी जी की आजीवन कथा. இது ஓகே. ஆனால் இந்த இடத்துல किताब का नाम बताइए ना, किताब का नाम நீங்க சொல்வீங்க. शीर्षक, இது என்னது? शीर्षक, தலைப்பு. अच्छा, किताब का शीर्षक बताइए, किताब का नाम बताइए. சரி, நீங்க ஒரு தலைப்பு சொல்லி அந்த புத்தகம் கேட்குறீங்க. वो किताब यहाँ नहीं मिलेगा सर, वो किताब यहाँ नहीं मिलेगा. तो कहाँ मिलेगा? அப்படி என்றால் எங்கே கிடைக்கும்? देखिए जी, ये किताब यहाँ आपको नहीं मिलेगा. अच्छा सर, तो कहाँ मिलेगा? तो कहाँ मिलेगा அப்படி என்றால் எங்கே கிடைக்கும்? वो किताब अहमदाबाद में मिलेगा. அந்த புத்தகம் அகமதாபாத்தில் கிடைக்கும். அப்ப அந்த புத்தகத்தை நான் வாங்கி கொடுங்களேன். அந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்கி கொடுங்க. இது எப்படி சொல்வீங்க? அந்த புத்தகத்தை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்கள்.
किताब मुझको किसी तरह मुझे खरीद कर दीजिए वराது வாங்கி கொடுங்கள் இங்க வேலை दिला दीजिए इसी तरह खरीद कर दिला दीजिए खरीद कर வரும் ஆனா இது வாங்கி கொடுங்கள் அதை எப்படியாவது வாங்கி கொடுங்க दिला दीजिए वो किताब किसी तरह दिला दीजिए देना கொடுக்க दिलाना கொடுக்க வைக்க இவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி நமக்கு கொடுக்குறாரு इसी तरह दीजिएன்னா எப்படியாவது கொடுங்க ஜி அப்படின்னா என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு எப்படியாவது வாங்கி கொடுங்க மற்றவங்கிட்ட வாங்கி கொடுங்க அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா தேனா கொடுத்தல் திலானா கொடுக்க வைத்தல் खाना சாப்பிடுதல் கிலானா சாப்பிட வைத்தல் இப்போவே ஒரு நேத்து ஒரு क्वेश्चन ஒன்னு கேட்டேன் खेलना விளையாடுதல் விளையாட வைத்தல் கிலானா சாப்பிட வைத்தல் கூட கில்வானா खेलना खिलवाना खाना खिलाना இப்படி நிறைய இருக்குது அந்த வார்த்தைகள் நிறைய வரும் சரிங்களா சரி இப்போ இந்த புத்தக கடையில वो किताब मेरे पास नहीं है जी अच्छा तो आप किसी तरह मुझको दिलवा दीजिए दिला दीजिए दिलवा दीजिए இப்படி பேச்சுவார்த்தையில வருது उसके लिए मुझे ऑर्डर देना पड़ेगा उसके लिए मुझे ऑर्डर देना पड़ेगा அதுக்காக நான் வந்து ஆர்டர் கொடுக்கணும் अच्छा ஓகே जी ஆர்டர் கொடுத்தா எவ்வளவு நாள் ஆகும் அந்த புத்தகத்தை ஆர்டர் கொடுத்தால் எவ்வளவு நாள் ஆகும் उस किताब को ऑर्डर देने से हाथ அத கையில் கிடைக்க எவ்வளவு நாள் ஆகும் हाथ में मिलने के लिए कितना दिन लगेगा சரிங்களா இப்போ இந்த 4 வார்த்தை ஒரு 5-6 வார்த்தை ஒண்ணுக்கு 2 தடவை கேட்டுக்கோங்க நம்ம புத்தகத்துல இருக்கிறது மட்டும் இனிமே போக முடியாது அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போகணும் சரி अच्छा सर मैं आपको நல்லது ஐயா உங்களுக்கு அடுத்த வாரம் நான் வாங்கி தர்றேன் அடுத்த வாரம் நான் தர்றேன் அடுத்த வாரம் வாங்க அந்த புக்கு நான் தர்றேன் अच्छा साहब आप अगले हफ्ते आइए अगले हफ्ते ना அடுத்த வாரம் अगला हफ्ता अच्छा आप अगला हफ्ता आइए अच्छा आप अगले हफ्ते आइए अगले हफ्ते आइए अच्छा आप अगले हफ्ते आइए मैं आपको देता हूँ ஓகேவா இதோட இது ஃபினிஷ் ஆகுது ठीक है जी धन्यवाद சார் ரமணி எழுதிய உபன்யாஸ் புத்தகம் இருக்கா உபன்யாசம் நாவல் இருக்கா நாவல் அப்படின்னா உபன்யாஸ் நம்ம நினைக்கிறது வேற அந்த உபன்யாசம் வேற உபன்யாசம் நாவல் பிரேம்சந்த்னு ஒருத்தர் ஹிந்தியில ஒரு சிறந்த ஒரு நாவலாசிரியர் இருந்தார் उपन्यासकार नावलासिरियर उपन्यासकार जी रमणी से लिखा उपन्यास है क्या ये से उठடு இருக்கு रमणी से लिखा गया उपन्यास किताब है क्या இதுதான் வந்து கரெக்ட்டான ஒரு வார்த்தை இப்போ பேச்சுவார்த்தையில இது சொல்லும் பொழுது சார் रमणी जी से लिखा हुआ वो किताब है क्या सर रमणी से लिखा वो किताब है क्या रमणी से लिखा हुआ वो किताब है क्या रमणी से लिखा उपन्यास है क्या रमणी से लिखा उपन्यास है क्या சார் இருக்கு அந்த வரிசையில இருக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு புத்தக கடைக்கு போனா லைனா புத்தகத்தை அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த வரிசைங்கிறது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பந்தின்னு சொல்லுவாங்க வரிசையில வாங்குறது அது வேற சரியா வரிசையில வா ஏன் நடுவுல புகுற இதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் कतार में आओ बीच में क्यों घुसते हो சொல்லி கொடுத்துருக்கேன்ல तो இருக்கு சார் அந்த வரிசையில போய் பாருங்க அந்த வரிசையில இருக்கு எடுத்துக்கோங்க எடுங்க है सर है जी उस पंक्ति में है लीजिए எடுத்துக்கோங்க எடுக்கல எடுத்துக்கோங்க लीजिए
उस पंक्ति में लीजिए. பங்கின்னு வரிசையா புத்தகத்தை அடுக்கி அடுக்கி வைக்கிறது. இன்னொன்னு, செய்யுள் எழுதும் பொழுது வரிசையாக ஒரு செய்யுள் எழுதும் பொழுது ஒரு 4 கவிதை எழுதும் பொழுது பெஹலா பந்த், தூசரா பந்தி, தீசரா பந்தி, இப்படி வரிசைன்னு இப்படி வரும். அதே மாதிரி புக்கை இந்த மாதிரி அடுக்கி வைக்கும் பொழுது, வரிசையாக அடுக்கி வைக்கும் பொழுது பந்தி என்று சொல்ல வேண்டும். கத்தார், இது கத்தாருங்கிறது எந்த இடத்துல யூஸ் ஆகும்? ஒரு லைப்ரரிக்கு போறீங்க, புஸ்தகாலை, லைப்ரரினா புஸ்தகாலை, வரிசையா ஒரு ரேக், இங்க 1 2 1 3 4 5ன்னு இருக்கும். வரிசையா ஒரு ரேகா இருக்கும். இததான் வந்து வரிசை. உஸ் கத்தார் மே தீஸ்ரி கத்தார், அதாவது 3வது வரிசையில இருக்கு. தீஸ்ரி கத்தார் மே அந்த இடத்துல இதாயிடுச்சா. பந்திங்கிறப்ப என்ன ஆகுனா, அந்த ரேக்ல லைனா அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, அதுல வந்து ஒரு 4வது புத்தகம் எடுக்கணும். ஸோ ரெண்டுமே அப்போ குழம்பிக்க கூடாது. வரிசையில போயிட்டு இப்ப 4வது வரிசையில போயிட்டு அங்க இருக்கிற செகண்ட் ஷெல்ஃப்ல போய் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்வீங்க? சார் உஸ் தீசரி கத்தார் மே ஜாயியே, 3வது வரிசையில இருக்கிற இதுக்கு போங்க, और उस पंक्ति में से लीजिए, ले लीजिए. சரியா? புரியுதா? அப்ப பக்திக்கு கத்தாருக்கு வித்தியாசம் புரியுதா? சார் நான் 4 புத்தகம் எடுத்திருக்கிறேன் சார். मैं 4 किताबें लिया है ன்னு போட்டிருக்கு. இங்க எடுத்திருக்கிறேன், लिया हूं. जी मैं 4 किताबें लिया हूं. அதுல ஒண்ணு கிழிச்சு இருக்கு, அதுல இருக்கிற ஒரு பேப்பர் கிழிச்சு இருக்கு. இது எப்படி சொல்வீங்க? அந்த புத்தகத்தில் ஒரு பேப்பர் கிழிச்சு இருக்கு. இது எப்படி சொல்வீங்க? तो मतलब 4 किताब लिया हूं. अच्छा सर मैं 4 किताबें लिया हूं. இத பாருங்க, இந்த புத்தகத்துல ஒரு பேப்பர் கிழிஞ்சிருக்கு. जी देखिए, इस किताब में एक पन्ना பக்கம், காகஜ் சொல்லக்கூடாது, ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு. பக்கம்ங்கிறது பன்னா, காகஜ்னா காகிதம். जी देखिए, इसमें एक पन्ना फटा हुआ है. फटा है सुनो. देखिए जी, इस किताब में एक पन्ना फटा है. देखिए इस किताब में एक पन्ना फटा है. हाँ साहब, ஆமையா, இந்த புத்தகத்துடைய காகிதம் நல்லா இல்லை. हाँ जी, इस किताब का कागज अच्छा नहीं है. तरम, क्वालिटी, புரியுதுங்களா? அதுக்கு என்ன சொல்வீங்க? தரம், குவாலிட்டி. சரி, நான் சொல்றேன். இப்போ டக்குன்னு வரல. மொத்தம் எவ்வளவு ரூபாய் ஆச்சு? कुल कितने रुपये हुए? மொத்தம் எவ்வளவு ரூபாய் ஆச்சு? कुल कितने रुपये हुए? சார் அது பணம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். அப்ப பணம் கொஞ்சம் இருங்க ஜி, இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, அதையும் கொஞ்சம் பாருங்க. சார் மொத்தம் எவ்வளவு ரூபாய் சார் ஆச்சு? சார் குல் கித்தனை हुए? கொஞ்சம் இருங்க ஜி, இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, பலவிதமான புத்தகங்கள் இருக்கின்றன, இன்னும் பலவிதமான புத்தகங்கள் இருக்கின்றன, கொஞ்சம் அதையும் தான் பாருங்களேன். கொஞ்சம் இருங்க ஜி, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுங்க. இது எப்படி சொல்வீங்க? ஜஹாரி ருக்கியன நில்லுங்க, ஹரியன தங்குங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜி, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜி, थोड़ा सहन कीजिए. இன்னும் பலவிதமான புத்தகங்கள் இருக்கின்றன, இது எப்படி சொல்வீங்க? और कई प्रकार के किताबें हैं. कई प्रकार की किताबें हैं.
பலவிதமான புத்தகங்கள் இருக்குண்ணே. விவிது தரக், விவிது விவிது விவிதுன்னா பலவிதமான. ஸோ இந்த இடத்துல விவிதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. जरा सहन कीजिए जी, थोड़ा கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. सहन लीजिए, थोड़ा सहन कीजिए, थोड़ा थोड़ा रुकिए जी. ஏதோ பேச்சுவார்த்தையில் எதையும் சொல்லிக்கலாம். जी थोड़ा जरा रुकिए और कई प्रकार के किताबें हैं. இப்படித்தான் நம்ம பேச்சுவார்த்தையில் வரும். அதுலேயே சிலது பாருங்க, அதுலேயே கொஞ்சம் சில புத்தகங்கள் பாருங்க. उसमें भी कुछ किताबें देखिए. புரியுதா? ஸோ ஒரு புத்தக கடைக்கு போனால் பேச 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 பல்வேறு விதமான வார்த்தைகள் வந்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே போகும். எனக்கு काशी डिक्शनरी வேணும். काशी शब्दकोश, शब्दकोश में डिक्शनरी. मुझे काशी की शब्दकोश चाहिए. ಅದು பழைய புத்தகம் வேண்டும், பழைய டிக்ஷனரி வேண்டும். பழைய डिक्शनरी என்ன சொல்லிங்க? यस पुराना. मुझे 50 साल की पुराने की शब्दकोश चाहिए. எனக்கு 50 வருடத்திற்குரிய 50 வருடத்திற்கு முந்தைய डिक्शनरी வேண்டும். இது எப்படி சொல்லுவீங்க? जी मुझे 50 साल पुराने की वो शब्दकोश चाहिए. आपके पास है क्या? நான் தேடி கண்டுபிடிச்சு தர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேடி கண்டுபிடிச்சு தர்றேன், தேடி கண்டுபிடித்து தருகிறேன். இதுக்கு எப்படி சொல்வீங்க? தேடி கண்டுபிடித்தல். சிம்பிளா சொல்றேன். मैं खोज कर देता हूं. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. जरा इंतजार कीजिए. அவ்வளவுதான். जरा आप बैठिए, கொஞ்சம் உட்காருங்க, நான் தேடி கண்டுபிடிச்சு தர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது இது வார்த்தையா கோர்வையா ஆறும் பொழுது நான் தேடி கண்டுபிடிச்சு தர்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது எப்படி சொல்வீங்க? मैं खोज कर देता हूं, तब तक आप जरा इंतजार कीजिए. इंतजार कीजिए. अच्छा, இது மட்டும் இல்லாம புத்தக கடையில பாத்தீங்கன்னா நல்லா அந்த காலத்துல தோலினால் பைண்டிங் செய்யப்பட்ட புத்தகம் பார்த்திருக்கீங்களா? கணக்கு புத்தகம்லாம் அந்த காலத்துல இருக்கும், பார்த்திருக்க மாட்டீங்க. நல்ல தோல், தடிமனான மாட்டுத்தோல்ல, ஆட்டுத்தோல்ல, செருப்பு தைக்கிற தோல்ல, அந்த மாதிரி ஒரு தோல் இருக்கும் பார்த்தீங்களா? தோல், சமடா. அதுல சமடான தோல் பைண்டிங் போட்ட புத்தகம். அதை ஹிந்தியில ஜில்து பஹி பந்தாயி, பந்தாயி, ஜில்து பஹி பந்தாயி. எனக்கு நல்ல தோலில் செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழைய இந்த கணக்கு புத்தகம் சாயி கொடுங்க. मुझे जिल्द भाई बंदाई की खाता की किताब दीजिए. ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது உங்களுக்கு, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த தோலினால் செய்யப்பட்ட பைண்டிங் செய்யப்பட்ட பொருளுக்கு ஜில்து பஹி பந்தாயி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இந்த புக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. ठीक करके दीजिए. இந்த புத்தகம் சரியில்லை, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. கிதாப் ஃபட்டா है, கிழிஞ்சிருக்கு, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. ठीक करके दीजिए. இதே ரிப்பேர் செஞ்சு கொடுங்கன்னு சொல்வீங்களா? ரிப்பேர் ஆயிடுச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தை புத்தகத்தை சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் 4 வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க பாடம் நடத்தும் போது. மரமத் கற்கே தீஜியே அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? குல் கித்தனை ரூபாய் हुए, இந்த हुआன போட்டுருங்க. மொத்தம் எவ்வளோ ரூபாய் ஆச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். குல் 30 ரூபாய் 350 ரூபாய் हुए, மொத்தம் 350 ரூபா ஆயிடுச்சு. சரி ஜி, எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லையா? எதுவும் தள்ளுபடி செஞ்சு தர மாட்டீங்களா? விலை குறைச்சி
தர மாட்டீங்களா? விலை தாம் கம் கர்கே தீஜியேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். छूटना डिस्काउंट கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பாடத்துல நீங்க கத்துக்க போறது புது வார்த்தை रियायत. जी रियायत नहीं मिलेगा क्या? डिस्काउंट இல்லையா? சரி ஓகே, இட்ஸ் ஓகே. 5% உனக்கு டிஸ்கவுண்ட் தரேன். 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இந்த பர்சன்டேஜ் என்னது? சதவீதம், प्रतिशत. 100% प्योर घी, 100% शुद्ध घी. प्रतिशत ना परसेंटेज. சரி, 5% உங்களுக்கு தள்ளுபடி செஞ்சு தர்றேன். ठीक 5% रियायत देता हूं. धन्यवाद जी. நல்ல விதமாக கட்டி கொடுங்க. நல்ல விதமாக நல்லா கட்டி கொடுங்க जी. बांध कर दीजिए. बांध कर दीजिए. இப்படியாக இந்த புத்தக கடை பாடம் நிறைவடைகிறது. அதற்கு கீழே இடதுபுறம் தாயும் ஓர் எழுதிய लिखा வரிசையில் பக்தி ஆர் கத்தார் மே रियायत தள்ளுபடி, தள்ளுபடிக்கு छूट சொல்லலாம், கட்டவுட்டின்னு கூட சொல்லலாம், சதவீதம், प्रतिशत. ஸோ இந்த பாடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டது கத்தார், பக்தி, ஜில்து பஹி பந்தாயி, அப்புறமா रियायत, प्रतिशत போன்ற புதிய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ ஆப்பஸ்மே இனிமே நீங்கள் உங்களுக்குள்ள பேச வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஆசிரியருடைய துணை இல்லாமல் இனிமேல் உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே பதிலை சொல்லிக்கிட்டு வகுப்பறை நல்ல விதமாக அமைய வேண்டும். கீழே நான் தருகின்ற கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும். இனி வருங்காலங்களில் உங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்த கடைசி கேள்வி சற்று கடினமாக இருந்தாலும் அனைவரும் அதற்கு பதில் தர. இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை மறுநாள் சந்திக்கலாம். நன்றி.